அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 4/8/2024, அதாவது ஆடி மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அமாவாசை திதி, சாயங்காலம் 4:43 வரை. பூச நட்சத்திரம் மத்தியானம் 1:26 வரை, அதற்கு மேல் ஆயிலி நட்சத்திரம். ராகு காலம் சாயங்காலம் 4:30 to 6, யமகண்டம் மத்தியானம் 12லேருந்து 1:30 வரை. நல்ல நேரம் காலையில் 7:45லேருந்து 8:45 வரை, சாயங்காலம் 3:15லேருந்து 4:15 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் பிங்க் கலரு, மெரூன் கலரு. அவாய்ட் பண்ண வேண்டியது ப்ளூ அண்ட் பிளாக். அதே மாதிரி சந்திராஷ்டிரமம் தனுசு ராசிக்காரங்களுக்கு. சாப்பிடக்கூடியது கீரை, வாழைக்காய், கொத்தவரங்காய், அந்த மாதிரிப்பட்டதை, எள்ளு உருண்டை, எள்ளு முட்டை, இதெல்லாம் சாப்பிடலாம். இப்போது நம்ம சந்திரனை, செவ்வாய்ங்கிற கிரகத்தினோட அமைப்பை பற்றி, எந்த வீட்டில் இருந்தால் என்ன பலன்களை செய்யும் என்பதை பற்றி பார்த்தோம். இப்போ 3ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் என்ன பலன்கள் நடக்கும்? 3ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் தகப்பனாருக்கு உடல்நிலையில் சற்று பாதிப்பு. அநேகமாக சகோதர பாக்கியம் இருக்கிற வாய்ப்பு ரொம்ப கம்மி. இருந்தாலும் ரொம்ப கம்மி. ஒருத்தர் வேணால் இருக்கலாம். ரொம்ப தைரியம் ஜாஸ்தி, அதிக தைரியம் உடையவர். முன் யோசனை இல்லாத துணி உடையவர். துணிச்சல் இருக்கணும், ஆனால் முன் யோசனை பண்ணணும் இல்லையா? முன் யோசனை கிடையாது. ரொம்ப துணிச்சலாக செயல்படக்கூடியவர். வாழ்க்கையில் ஒழுக்கம் சற்று கம்மியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். பெண்கள் பின்னால் இந்த யங் ஸ்டேஜில் ஸ்திரீ ரோலர்னு பேர் எடுக்கக்கூடியவர். அடுத்து 4ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் தாய்க்கு உஷ்ண பித்தம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் அடிக்கடி வரும். அதே மாதிரி உறவினர்கள்கிட்ட பந்துஜன விரோதம்னு சொல்லுவாங்க. உறவினர்கிட்ட எப்பவும் அவ்வளவு அந்யோன்யம் இருக்கிறதில்லை. அவங்களோட விரோத போக்கையே அடைவார். தாம்பத்திய வாழ்வில் கலகம், கணவன் மனைவி மத்தியில் அப்பப்போ கருத்து வேறுபாடு கலந்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கொடூர சித்தம்னு சொல்லுவாங்க, சேடிஸ்ட் மென்டாலிட்டி அப்பப்போ எட்டி பார்க்கும். முரட்டு பிடிவாதம் உடையவர். நண்பர்களே, இப்பொழுது நாம் ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி விருப்பமுடையவர்கள், பார்க்கக்கூடியவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. மேசராசிக்காரங்களுக்கு அசாத்தியமான துணிவு உண்டாகும். செய்கிற தொழிலில் பல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நடக்கப் போகிறது. விரோதிகள் எதிர்பாராத வகையிலும் தக்க தருணத்திலும் உதவிவார்கள். அதாவது எதிரிகள் மூலமாக உதவி கிடைக்கிறது. வழக்குகள் ஏற்பட்டு அதில் வெற்றியும் கிடைக்கும். நோயாளிகள் நோய்கள் விலகும் ஸ்டெப் பை ஸ்டெப்பு. மேலே அதிகாரிகள் தொழிலில் உற்சாகமூட்டி உதவி செய்வார்கள். அடுத்து ரிஷபராசி. பெரியோர்களோட சந்திப்பு, அவர்களோட ஆதரவு கிடைக்கின்றது. செய்தொழிலில் பல தொல்லைகளும் கஷ்டங்களும் இருந்தால் கூட ஆதாயம் இல்லாமல் இல்லை, ஆதாயம் இருக்கிறது, முன்னேற்றமும் இருக்கிறது. உறவினரிடையே சிறு சிறு சச்சரவு வர வாய்ப்பு இருக்கிறது. வேலைக்கு உணவு உண்ண முடியாமல் உண்டாகும். நேரத்துக்கு சாப்பிடுதுங்கிறது முடிகிறதில்லை. அடுத்து மிதுன ராசி. பெற்றோர்களோட உடல்நிலை கொஞ்சம் பாதிக்கப் போகிறது. அவர்கள் மூலம் கொஞ்சம் பண செலவுகள் கூட உண்டாகிறது. தொழிலில் எதிர்பாராத தடங்கல்கள் கூட தோன்றுகிறது. பொருளாதார தட்டுப்பாடும் கடன் தொல்லையும் தலைக்கு மேலே போகுது. வீண் அலைச்சலும் கெட்ட பெயரும் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ கடவுள்கிட்ட சரண்டர் ஆகுங்க. அது ஒன்று தான் அதுலேருந்து தப்பிக்கக்கூடிய வழி, பர்டிகுலராக விநாயகர். அடுத்து கடகராசி. நல்ல காலம் உதயமாகிறது. இதுவரை ஏற்பட்ட துன்பங்கள், துயரங்கள், வறுமை இதெல்லாம் விலகப் போகிறது. நோய்கள் அகன்று குடும்பத்தில் அனைவரும் ஆரோக்கியத்துடன் இருக்கிறார்கள். மருத்துவ செலவு ரொம்ப கம்மியாகிறது. தொழிலில் முன்னேற்றம் உண்டாகிறது. அதே சமயத்தில் வரவுக்கு மேலே செலவு மட்டும் இன்னும் தவிர்க்க முடியவில்லை. சிம்மராசி.
பணத்தட்டுப்பாடும் வீண் செலவும் ஏற்படுகிறது. குடும்பத்தில் உற்சாகம் இல்லாமல் இருக்கிறாங்க, ஓரளவு கவலையாக இருக்கிறாங்க. செய்தொழிலில் ஓரளவு ஆதாயம் கிடைக்கின்றது. மேலதிகாரிகளோட சப்போர்ட்டு ஓரளவு இருந்தால் கூட அதனால் பெரிய அளவுலாம் நன்மை கிடைக்கிறதில்ல. வெளியூர் பிரயாணமும் தொழிலில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து கன்னியாராசி. நன்மையும் தீமையும் கலந்து தான் நடந்துக்கிட்டு இருக்குது. குடும்பத்தில் ஒருத்தர் நோய்வாய்ப்படுவதற்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்கிறது. அதனால் பண கஷ்டம், துன்பம், கவலை இதெல்லாம் உண்டாகிறது. ஏதாவது விபத்து ஏற்பட்டால் கூட அதனால் அதிலிருந்து தப்பிச்சுக்கிட்டீங்க, பெரிய ஆபத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது. கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள் வருகிறது. கொஞ்சம் மெதுவாக, ஓவராக கோபப்பட்டு பேசாமல் மெதுவாக பேசுங்கள். அடுத்து துளாராசி. உறவினர்களால் தொல்லையும் கவலையும் இருந்து வருகிறது. வழக்கு விவகாரங்கள்னால வீண் அலைச்சலும், வேளைக்கு சாப்பிட முடியாததும் நடக்கிறது. கொஞ்சம் கெட்ட பேர் உண்டாக வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்கிறது. அதாவது ரிலேஷன் கெட்ட பேர்னா அவங்க எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி, அந்த அளவுக்கு நீங்கள் செய்யலன்னொன்னே கெட்ட பேர் தான் வருது. நோய் மனசை சின்ன சின்ன உடல் முடியாமை, அதாவது ஏஜ்னால முடியாமை மனசை வேதனைப்படுத்திக்கிறது. விநாயகர் தரிசனம் நன்மையை பயக்கும். அடுத்து விருச்சிக ராசி. நினைத்த காரியங்கள் நினைச்சபடி நடக்குது. தொட்டதெல்லாம் பொன்னாகும். ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைகிறது. அதே மாதிரி நோய்களையும், செய்தொழில் நோயிலிருந்து விடுதலை, செய்தொழில் முன்னேற்றம், நல்ல ஆதாயம் இதெல்லாம் வர ஆரம்பிக்கிறது. மேலதிகாரிகள் சப்போர்ட் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. அடுத்து தனுசு ராசி. பெரிய மனிதரோட சந்திப்பு, பெரியோர்களின் ஆதரவு, ஆத்ம சிந்தனையில் மனம் ஈடுபடுதல், அதாவது ஆன்மீக சிந்தனையில் மனசு ஈடுபடுதல், இதெல்லாம் நல்லபடி நடக்கிறது. ஸ்தல யாத்திரை செல்ல, அதாவது கோயில் குளத்துக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். இதெல்லாம் உங்களுக்கு மனத்தில் உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடியது. இதுவரை முற்றுப்பெறாது இருந்த சில நல்ல காரியங்கள்லாம் முடிவடைகிறது. வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான வழிகள் தெரியகிறது. அடுத்து மகர ராசி. இன்றைக்கி சந்திராஷ்டமம், அதனால் எந்த காரியத்தையும் அவசரப்பட்டு செய்ய வேண்டாம். வெளியே சாப்பிட்றத கூட மேக்சிமம் அவாய்ட் பண்ணுங்கள். பெற்றோர் உடல்நிலை கொஞ்சம் டல்லாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் மருத்துவ செலவுகள் ஏற்படுகிறது. கணவன் மனைவி உறவு ஓரளவு நன்றாகவே இருக்கிறது. அடுத்து கும்பராசி. பெண்களால் கெட்ட பெயர், அதே மாதிரி பொருள் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. உஷாராக இருந்து கொள்ளுங்கள். மனைவியின் உறவினர்களிடம் விரோதம் உண்டாகும் சூழ்நிலை. மக்களால் பணச்செலவு ஏற்படும். ஆனால் தொழிலில் உழைப்புக்கு தக்க ஊதியம் கிடைக்கிறது கண்டிப்பாக. அடுத்து மீனராசி. மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் பொருள் இழப்பு, தேவையில்லாததை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. வீண் விரோதம் முதலியவை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் அந்த மந்த நிலை, தொழில் கொஞ்சம் டல்லாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஆதாயம் கூட பெரிய அளவு வர்றதில்லை. உஷ்ண சம்பந்தப்பட்ட வியாதியும் கொசுக்கடி போன்றவற்றினால் தீங்கும் உண்டாகும். பட் மனோதைரியம், ஆத்மபலம் உங்களை எல்லா பிரச்சனையிலிருந்து வெளிக்கொணர்ந்து விடுகிறது. நண்பர்களே, இத்துடன் ராசி பலன் நிகழ்ச்சி முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பால்.